என்னடி பொண்டாட்டி miss you. ஆமா ஜாஸ்தி love you. I love you. இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய் புருஷா வெர்ஷன் 4.0 நான் தான் ஜாஸ்தி லவ்னு சொல்லிட்டு எங்க ஓடி போனாருன்னு தெரியலையே, மேட்லி டீப்லி இன் லவ்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட சர்ச்சை உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜோட போட்டோஸ் வீடியோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் சமீபத்துல தான் ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை என்னோடதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சா அந்த குழந்தைய நான் வாழ்நாள் முழுக்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகாம தான் இருக்காரு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் நேத்து அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட ஒரு மேரேஜுக்கு போயிருக்காரு. சோ அதனால கூட ஜாய் கிறிசல்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து இவங்களோட வழக்கு இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கிற நிலையில வர்ற டிசம்பர் 12ஆம் தேதி 2 பேர்கிட்டயும் ஆதாரங்களோட ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா தான் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ நீதிமன்றத்துல என்ன சொல்ல போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடி பொண்டாட்டி miss you. ஆமா ஜாஸ்தி love you. I love you. என்னடி பொண்டாட்டி லவ் யூ மிஸ் யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கறக்கு. லவ் யூ. ரெடி ஆகிட்டு தங்கம், கிளம்ப போகிறேன்.
என்னடி பொண்டாட்டி லவ் யூ மிஸ் யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கறக்கு. லவ் யூ. ரெடி ஆகிட்டு தங்கம், கிளம்ப போகிறேன். என்னடி பொண்டாட்டி மிஸ் யூ ಜಾಸ್ತಿ ಲವ್ ಯು. ಐ ಲವ್ ಯು. இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய் புருஷா வெர்ஷன் 4.0 நான் தான் ஜாஸ்தி லவ்னு சொல்லிட்டு எங்க ஓடி போனாருன்னு தெரியலையே, மேட்லி டீப்லி இன் லவ்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட சர்ச்சை உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜோட போட்டோஸ் வீடியோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் சமீபத்துல தான் ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை என்னோடதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சா அந்த குழந்தைய நான் வாழ்நாள் முழுக்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகாம தான் இருக்காரு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் நேத்து அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட ஒரு மேரேஜுக்கு போயிருக்காரு. சோ அதனால கூட ஜாய் கிறிசல்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து இவங்களோட வழக்கு இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கிற நிலையில வர்ற டிசம்பர் 12ஆம் தேதி 2 பேர்கிட்டயும் ஆதாரங்களோட ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா தான் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ நீதிமன்றத்துல என்ன சொல்ல போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.